வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். நவீன மருத்துவத்தில் யோகா இடம்பெற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகம் உட்பட நாடு முழுவதும் 10 லட்சம் இடங்களில் சர்வதேச யோகா சங்கம் நிகழ்வுகள் இன்று நடைபெற்றன. சேலம் உருக்காலை வளாகத்தில் ராணுவ தளவாட தொழிற்சாலை அமைக்கும் திட்டம் ஆலோசனையில் உள்ளதாக மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு HD குமாரசாமி கூறியுள்ளார். தமிழகத்தில் பேருந்து வசதியில்லாத 90,000 கிராமப்புறங்களில் சிற்றுந்துகள் இயக்கப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. லீட்ஸில் இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். யோகக்கலை அனைத்து மக்களையும் அமைதிப்பாதையில் வழிநடத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 11வது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி விசாகப்பட்டினம் கடற்கரையில் இன்று நடைபெற்ற பிரம்மாண்ட யோகா நிகழ்வில் பங்கேற்ற பிரதமர் யோகா தினம் உலகளாவிய மக்களை ஒருங்கிணைத்திருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். ஒரே பூமி ஒரே ஆரோக்கியத்திற்கான யோகா என்ற இந்த ஆண்டின் கருப்பொருள் எதிர்கால வளமான உலகத்தை முன்னிறுத்துவதாக கூறினார். நவீன ஆய்வுகள் மூலம் யோக அறிவியலை வலுப்படுத்துவதற்கான ஆராய்ச்சிகளில் நாட்டின் முக்கிய மருத்துவ கல்வி நிறுவனங்கள் ஈடுபட்டுள்ளதாக கூறினார். நவீன மருத்துவத்தில் யோகா இடம்பெற வேண்டும் என்ற இந்தியாவின் திட்டம் ஒட்டுமொத்த உலக மக்களின் நலத்தை நோக்கமாக கொண்ட ஒருங்கிணைந்த முயற்சி என்று பிரதமர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் தலைமையில் எழில்மிகு இயற்கை சூழலில் லட்சக்கணக்கானோர் விசாகப்பட்டினம் கடற்கரையில் யோகா பயிற்சிகளை இனிதே மேற்கொண்டனர். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு யோகக்கலை அடித்தளமாக விளங்குவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். டேராடூனில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்ற அவர் பாரம்பரியத்துடன் இணைந்த யோகா உலக சமுதாயத்திற்கு பெரிதும் நன்மை பயப்பதாக குறிப்பிட்டார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று யோகாசன நிகழ்வில் பங்கேற்றார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு JP நட்டா, திரு தர்மேந்திர பிரதான், திருமதி நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் 10 லட்சம் இடங்களில் யோகா சங்கம் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தமிழகத்திலும் சர்வதேச யோகா தின நிகழ்வுகள் களை கட்டின. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் யோகா பயிற்சிகள் இன்று முழுவீச்சில் நடைபெற்றன. சென்னை தாம்பரம் தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம் நாட்டின் தொன்மையான யோகக்கலை 170க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் பின்பற்றப்படுவதாக பெருமிதம் தெரிவித்தார். இன்றைக்கு விசாகப்பட்டினத்தில் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்ற கிட்டத்தட்ட 28 கிலோமீட்டருக்கு தூரத்துல கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு மேல ஒரே இடத்துல கலந்து கொண்ட உலக சாதனைக்கான நிகழ்ச்சி யோகா அங்கு கொண்டாடப்பட்டிருக்கு. 175 நாடுகள்ல யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. யோகா நம்மளுடைய நாட்டில் தோன்றிய கலை. இந்த யோகா பல்வேறு நோய்களுக்கு சிறந்த மருந்தாக யோகா கலையானது இருந்து கொண்டிருக்கிறது. சேலம் உருக்காலையில் மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு HD குமாரசாமி தலைமையில் சர்வதேச யோகா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மதுரையில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் திரு RN ரவி தலைமையில் ஏராளமான மாணாக்கர் யோகாசன பயிற்சிகளை மேற்கொண்டனர். நெல்லை திருமால் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் பங்கேற்றார். தூத்துக்குடியில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணாக்கர் பொதுமக்கள் பங்கேற்று யோக கலையின் அவசியத்தை வலியுறுத்தினர். தென்காசி, விருதுநகர் மாவட்டங்களில் தேசிய மாணவர் படை மாணாக்கர் பங்கேற்ற யோகா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாமக்கல் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் 11வது சர்வதேச யோகா தினம் சிறப்பாக நடைபெற்றது. மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் பங்கேற்றனர். திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகம் மற்றும் ஈரோடு திண்டல் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியிலும் ஏராளமான மாணாக்கர் பங்கேற்றனர். அரியலூரில் நடைபெற்ற யோகா விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடற்கரையில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டங்களிலும் யோகாசன பயிற்சிகளில் மாணவிகள் ஈடுபட்டனர். சேலத்தில் கடல் மட்டத்திலிருந்து 1400 மீட்டர் உயரத்தில் அஞ்சல் துறையினரின் யோகாசன நிகழ்வுகள் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சேலம் மாவட்டத்தில் உள்ள தலைச்சோலை கிராமத்தில் அஞ்சல் துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் யோகாசன பயிற்சியில் ஈடுபட்டனர். தரையில் இருப்பது போன்ற தட்பவெப்பநிலை மலைவாச ஸ்தலங்களில் இருக்காது. மேடு, பள்ளம், சாலை இல்லாத இடங்கள் என சவால்கள் நிறைந்த நிலையில் ஏற்காட்டில் மலை கிராமங்களில் நெடுந்தூரம் நடந்து சென்று தபால்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் அஞ்சல் துறையினர் அயராது ஈடுபட்டு வருகின்றனர். உடலுக்கும் மனதுக்கும் ஒரு சேர மகிழ்ச்சி அளிக்கும் யோகா பயிற்சி தங்களுடைய கடினமான பணியை எளிமையாக்கி இருப்பதாக மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். ஏற்காடு தலைச்சோலையிலிருந்து விஜயகுமார்,
செய்தியாளர் குணசேகரன். ராமநாதபுரம் மண்டபத்தில் கடலோர காவல்படை வீரர்கள் நீச்சல் குளத்தில் தேசிய கொடியுடன் ஜல யோகாசனம் மேற்கொண்டதை அனைவரும் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லியில் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையின் சார்பில் 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி மாணாக்கர் ஆசிரியர்களின் உதவியுடன் பல்வேறு யோகாசனங்களை இன்று மேற்கொண்டனர். இந்த ஆசனங்கள் மனதளவில் புத்துணர்ச்சி வழங்கியிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கோவையில் இந்திய அதிரடிப்படையின் 105 பெட்டாலியன் பிரிவு சார்பில் துடியலூரில் உள்ள தலைமையகத்தில் ஈஷா யோகா அறக்கட்டளை மையத்துடன் இணைந்து வீரர்கள் ஆர்வத்துடன் யோகா பயிற்சிகளை மேற்கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் புலிக்குகை வளாகத்தில் தொல்லியல் துறை சார்பில் யோகாசனங்கள் நடைபெற்றன. விருதுநகர் தனியார் கல்லூரியில் தமிழ்நாடு 28 பெட்டாலியன் தேசிய மாணவர் படை சார்பில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. தன்னம்பிக்கை, தைரியம், மன உறுதியை யோகா தருவதாக இதில் பங்கேற்ற மாணவி தெரிவித்தார். என்னோட பேர் ஏ அழகு நிவேதிதா. நான் எம்காம் முடிச்சிருக்கேன். 15 இயர்ஸா யோகா கத்துக்கிறேன். நிச்சயமா யோகா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றனா எனக்கு ஒரு போல்ட்னஸ் கிடைச்சிருக்கு. கேர்ள்ஸ் இம்பார்ட்டன்டா யோகா கத்துக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம கேர்ள்ஸ் வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியே போறது இல்லை. வீட்டுக்குள்ளே இருக்கிறனால நம்ம யோகா காலையில எந்திரிச்சு ஒரு 5 மினிட்ஸ் யோகா பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ், ஓவர் திங்கிங் இதெல்லாம் இல்லாம நம்ம லைஃப் ஈஸியா ரன் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. சர்வதேச யோகா தினம். யோக கலை மனதையும் உடலையும் மேம்படுத்துவதோடு வாழ்வை வளப்படுத்துகிறது. அத்தகைய யோக கலையை நாம் தினசரி பழக்கமாக கொள்ளும் போது அது இயல்பானதாக மாறிவிடுகிறது. அதன் பலன்கள் அனைவருக்கும் கிட்ட தொடங்குகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்ததற்கு ஏற்ப சர்வதேச யோகா தினத்தில் நாம் அனைவரும் பங்கெடுப்போம். யோகா பயிற்சியை மேற்கொள்வோம். சேலம் உருக்காலை வளாகத்தில் ராணுவ தளவாட தொழிற்சாலை அமைக்கும் திட்டம் ஆலோசனையில் உள்ளதாக மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு H.D. குமாரசாமி கூறியுள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர் இதற்கான முறையான அறிவிப்பு இன்னும் 4 மாதங்களில் வெளியாகும் என்றார். உருக்காலையை மேம்படுத்தி மீண்டும் லாபகரமாக செயல்பட செய்வதே மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்றும் அவர் குறிப்பிட்டார். கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்தி வருவதாக கூறினார். தமிழகத்தில் பேருந்து வசதி இல்லாத 90,000 கிராமப்புறங்களில் சிற்றுந்துகள் இயக்கப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. 3103 வழித்தடங்களில் இப்பேருந்துகள் இயக்கப்படுவதன் மூலம் 1 கோடிக்கும் அதிகமான கிராமப்புற மக்கள் பயனடைவதாக தெரிவிக்கப்பட்டது. 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு மினி பேருந்து இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் வசதியை கருதி குறிப்பிட்ட பகுதிகளில் சிற்றுந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அரசு அறிவித்துள்ளது. அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியத்தில் 5.5 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு S. சிவசங்கர் இன்று தொடங்கி வைத்தார். பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளையும் அவர் பார்வையிட்டார். தமிழ்நாட்டில் திமுக அரசுக்கு மக்கள் வரும் சட்டமன்ற தேர்தலில் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று அஇஅதிமுக பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். கீழடி ஆய்வுகள் தொடர்பாக தமது தலைமையிலான அரசு என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டது என்பது குறித்து ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுவிட்டதாகவும் அவர் கூறினார். ஜனநாயக நாட்டில் அவரவர் விரும்பும் தெய்வங்களை வழிபடுவது அவர்தம் உரிமை என்றும் அந்த அடிப்படையில் நடத்தப்பட உள்ள முருக பக்தர்கள் மாநாடு சிறப்பு பெறுவதாகவும் குறிப்பிட்டார். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் வடகரை பகுதியில் தென்னை, வாழை, மா, பலா உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தும் ஒற்றை காட்டு யானையை விரட்ட வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர். தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள வடகரை பகுதிகளில் தென்னை, வாழை, மா, பலாமரம் உள்ளிட்ட பல்வேறு பயிர்களை சாகுபடி செய்து வருகின்ற நிலையில் வனப்பகுதியிலிருந்து வந்த ஒற்றை யானை முனுதள்ளி, சென்னாம்பத்தை உள்ளிட்ட பகுதிகளில் புகுந்து தென்னை, பலா மரங்களை சேதப்படுத்தியுள்ளது. மேலும் அறுவடைக்கு தயாராக இருந்த பலா பழங்களையும் புடுங்கி துவம்சம் செய்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். எனவே வனத்துறை அதிகாரிகள் முறையாக அகழிகள் வெட்டியும் சோலார் மின் வேலிகள் அமைத்தும் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதே விவசாயிகளுடைய கோரிக்கையாக உள்ளது. தென்காசி மாவட்டத்திலிருந்து செந்தில். லீட்ஸில் இங்கிலாந்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் நேற்றைய முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் 3 விக்கெட் இழப்பிற்கு 359 ரன் எடுத்து வலுவான தொடக்கத்தை வழங்கியுள்ளது. சுப்மான் கில்லும் ரிஷப் பந்தும் தற்போது களத்தில் உள்ளனர். 2ஆம் நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு தொடர்ந்து நடைபெறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நவீன மருத்துவத்தில் யோகா இடம்பெற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகம் உட்பட நாடு முழுவதும் 10 லட்சம் இடங்களில் சர்வதேச யோகா சங்கம் நிகழ்வுகள் இன்று நடைபெற்றன. சேலம் உருக்காலை வளாகத்தில் ராணுவ தளவாட தொழிற்சாலை அமைக்கும் திட்டம் ஆலோசனையில் உள்ளதாக மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு H.D. குமாரசாமி கூறியுள்ளார்.
தமிழகத்தில் பேருந்து வசதியில்லாத 90,000 கிராமப்புறங்களில் சிற்றுந்துகள் இயக்கப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. லீட்ஸில் இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.